ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிளாஸோட சம்மரி தான். ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி 2025க்கான ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த கிளாஸோட சம்மரி டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். ஸோ யாராவது கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்களோ இல்லை டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கனாலோ கண்டிப்பாக வந்து என்னோடய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 1 எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். ஸோ இதில் நான் வந்து சைனசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்எல்சி சர்க்யூட்ஸ் தான் பார்த்தோம். ஸோ நம்ம இது வரைக்கும் ஆர்எல் ஆர்சி பார்த்தோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது ஆர்எல்சி. ஸோ ஆர்எல்சி சர்க்யூட்ங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ யூ வில் ஹாவ் அ ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் இது வந்து சைனசாய்டல் அனாலிசிஸ். அப்போ கண்டிப்பாக எனக்கு இன்புட் வந்து ஒரு சைனசாய்டல் சோர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என் ஸ்விட்ச் வந்து இஸ் க்ளோஸ்ட் அட் t = 0 அப்படிங்கிறப்ப நமக்கு சைனசாய்டல் வோல்டேஜ் வில் பி அப்ளை டு RLNC. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணி கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு KVL வச்சு நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ we know RIL di/dt plus 1/c integral of I dt equal to v cos omega t plus theta. ஸோ நமக்கு இந்த இன்டெக்ரல் கேன்சல் பண்ணும். ஸோ ஐம் டிஃபரன்ஷியேட்டிங் த அபோவ் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப R di/dt plus L d²I/dt² plus நமக்கு இந்த இன்டெக்ரல் அது கேன்சல் ஆயிரும். அதனால் I/c ஆயிரும். இங்கே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப v minus sin omega t plus theta into omega. ஸோ நமக்கு காசு டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைன் மைனஸ் சைன் வரும். மறுபடியும் அதுக்குள்ளே இருக்க ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒமேகா வரும். ஸோ மைனஸ் வி ஒமேகா சைன் ஒமேகா டி ப்ளஸ் தீட்டா. இப்போ எனக்கு d², அதாவது d² அப்படிங்கிற இதில் வரும். இப்போ எனக்கு நியூமரேட்டர் எதுவுமே இருக்கக்கூடாது ஃப்ரண்ட் சைடில். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து எல்லை வந்து எல்லா பக்கம் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ டிவைட் பண்ணுறப்ப நமக்கு இங்கே r/l d ப்ளஸ் 1/LC. ஸோ I நம்ம காமனாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், ஒன்று பர்டிகுலர் சொல்யூஷன். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வில் ஈக்குவேட் டு 0. ஸோ ஈக்குவேட் டு 0 பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கணும்? அதோட ரூட்ஸ் வந்து -r/12 ப்ளஸ் ஆர் மைனஸ் √r/12² minus 1/LC. ஸோ உங்களுக்கு தெரியும், இதை வச்சு தான் நமக்கு 3 கேசஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி we can say whether it's under damped or over damped or critically damped அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த r/2/L அப்படிங்கிறது ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது L/C நமக்கு கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கும். இட் இஸ் ஓவர் டேம்ப்டு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் எனக்கு r/2L ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது லெஸ் தேன் 1/LCயாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ரூட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் அண்டர் டேம்ப்டு கேஸ். இப்போ இல்லை எனக்கு ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், இட்ஸ் அ கிரிட்டிக்கலி டேம்ப்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து we can say whether it's under damped or over damped or critically damped. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசி சொல்யூஷன் வரும்னா, ஸோ இன்னும் காம்ப்ளிமெண்ட்ரி சொல்யூஷன் ப்ளஸ் பர்டிகுலர் சொல்யூஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி சொல்யூஷன் இதுதான். ஸோ ஈக்குவல் டு e⁻k1t c1 + c2t + ip. ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா v √r² + 1/ωc minus omega whole square cos omega t + theta plus tan inverse of 1/ωcr minus ωL/r. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லென்த்தியஸ்டான ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஸோ ஐ ஜஸ்ட் கிவன் த கான்செப்ட் அண்ட் ஃபைனல் ஆன்சர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.